நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் புருஷன்தான் இது ஒரு ரொம்ப இன்னோசென்ட், ரொம்ப பாவமான ஒரு பெண் பாடுற ஒரு பாட்டு. ஸோ திஸ் இஸ் வெரி குட் கிரவுண்ட். ஜெசிகாவை எக்ஸ்பிரஷன் எப்படி கொண்டு வரலாம் அதை ட்ரெயின் பண்ண. ஜெசிகாக்கு இது ஒரு மைல்ஸ்டோனா இருக்கலாம். பார்ப்போம். ஏன் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் ஜெசிகா, Hi ma'am. நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி யூ ஆர் இன்டு த பாசிட்டிவ் ட்ராக், ரைட் ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்க. நல்ல எக்ஸ்பிரஷன், நல்ல சாங் செலெக்ஷன். எனக்கு ஷைலா பாடின சாங்கில் ஏதோ ரொம்ப பிடிச்ச பாட்டு, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சாங்கு. ஏன் புருஷன், ஏன் வேண்டாம், ஏன் புருஷன். 2-3 இடத்துல தான் எனக்கு டிக்ஷன் காணோம், அது காணோம், 3 சுழினா. ஜெசிகா சொல்லும்போது 2 சுழியாக கேட்குது. அப்புறம் வானத்தை பார்த்து பார்த்து அந்த இடம் மட்டும் பாடுறீங்களா? அது வானத்தை பார்த்து 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 அது கொஞ்சம் ஸ்லோவாக, அது கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும். அந்த மாதிரி சின்ன சின்னதான், அது ஒன்று தான் நான் அந்த ஒரு போர்ஷனில் வர அந்த அது மட்டும்தான் நோட் பண்ணேன். மீதி எல்லாமே நல்லாவே பாடுங்க ஜெசிகா. ஆல் தி பெஸ்ட். ஜெசிகா. ஹாய் மேம். ஹலோ. ஹலோ. நான் யாரு? மாயோ மேம். என்ன நீ வந்து முடிக்கு என்ன போட்டிருக்க ஆயில்? உள்ளுக்குள்ள ஒரு கம்பி வச்சு பின்னிருக்கு. உள்ளுக்குள்ள கம்பி வச்சு புருஷன் அடிக்கிறதுக்கா இல்லை முடி அடிக்கிறது?
நீ அந்த சரணம் பாடும்போது ஆர்கெஸ்ட்ரா 5-6 பேர் அழுதுகிட்டே இருந்தாங்க. அந்த எக்ஸ்பிரஷன் இன்னொரு வாட்டி பண்ணி காட்டு. அழுகிற மாதிரி. எப்படி? விட்டு விட்டு போனானே யார் அந்த கீபோர்டிஸ்டா? இந்த எக்ஸ்பிரஷனுக்காகவே உனக்கு ஷவ. மாமோய் அரே ஆத்தா எப்படி இருக்க? நல்லா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் நல்லா பாடி இருக்கீங்க. யூ ஒன் அண்ட் தி பெஸ்ட் இன் ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. வெரி குட். ஜெசிகாக்கு ஒரு நல்ல ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாமா நம்ம? இந்த நீலாம்பரிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, நீலாம்பரிட்டு பச்சை கலர் சாரி கட்டியிருக்கீங்க. திரும்புங்க. வா, வாட் அ மிராக்கிள். காட்டு. இதுமே நான் பார்த்ததே இல்லை. ஓ, இதை எப்படி நிக்க வச்சீங்க? உள்ளுக்குள்ள கம்பி இருக்கு. கம்பியா? இல்ல, கம்பி கட்டினாலும் அந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது நலன் அதுல இருக்கு. யாருக்கு கண்ணாவது குத்திட்டு ஒரு ரெட் துணியை கட்டி வச்சிருக்கு பாருங்க. அப்படின்றீங்க? ஆமா. வெரி குட். பட் என்ன இருந்தாலும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை பாராட்டி ஆகணும். திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் ஷவர், டெடி பேர் ஷவர் வாங்கியிருக்கீங்க. கண்டிப்பாக அனந்த் சருக்கு தான் தேங்க் பண்ணணும். இந்த சாங் நான் முதல் பாடேக்கில் அவ்வளோ ஃபீலிங் என்று இல்லை, அவர் தான் சொன்னவர் இந்த ஃபீலிங் கொண்டு வந்தாண்ட அவனுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் ஆல்சோ மை பேரண்ட்ஸ் இவ்வளோ தூரம் என்கரேஜ் பண்ணினதுக்கு. கனடாவிலேருந்து வந்திருக்கிறேன். எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ I definitely need to thank them. கண்டிப்பா. ஐ திங்க் இந்த இந்த நேரத்தில் we need to speak to your mama because கண்டிப்பா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக தன்னுடைய வேலையை விட்டுட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு உங்களை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு முழுமையாக அவங்களுடைய மியூசிக் மேலே நம்பிக்கை வச்சுட்டு அவங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ how are you feeling today? ஸோ நான் மிகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். முதல்ல இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய விஜய் டிவிக்கு முதல்ல எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜட்ஜஸ் ஸ்பெஷலி சித்ரா அம்மா, மனோசர் என்ற பாடல் ரொம்ப விரும்பி கேட்பா. ஆனால் இப்போது அவருக்கு கிடைச்ச பிளஸ்ஸிங் உங்களுக்கு முன்னால் பாடுறது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றது ஆனந்த் சருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் தான் இந்த பாட்டை இவ்வளவு தூரம் பாட வச்சது அவர் தான். நன்றி சார் உங்களுக்கு. இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரகிள் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஐயோ என்னுடைய பொண்ணு எப்படியாவது ப்ரூவ் பண்ணும், அவங்களுடைய பெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு. ஹவ் இஸ் தட் பீரியட் ஃபார் யூ? அவருக்கு வந்து முதல்ல அவருக்கு ஒரு பயம் உள்ளுக்குள்ள எப்பவும் இருக்கு. வீட்டில் நல்லா பாடுவா, ஸ்டேஜுக்கு வந்த உடனே ஒரு பயம். அதுதான் இவ்வளோ நாளும் அவ கொஞ்சம் கொஞ்சம் தடுத்து கொண்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதுலேருந்து வெளியில் வந்துட்டு இருக்கிறா. அதை இன்றைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கிறா எல்லாருக்கும். ஐ திங்க் அவங்க வந்து ரொம்ப அழகாக பிளாசம் ஆகிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன் ஆஸ் அ சிங்கர் அண்ட் ஆஸ் அ ஒண்டர்ஃபுல் அண்ட் அ வெரி வெரி பிரிட்டி கேர்ள். ஸோ லவ்லி மூமெண்ட் ஃபார் த போத் ஆஃப் யூ. ஒரு பிக் ஹக் கொடுத்துக்கலாமா? எஸ்.